ஒரு சூப்பரான சன்னா குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை ஃபுல்லாக தேங்காய் சில்லு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வெங்காயம் 1 தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஓல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இப்போ அரைச்சி வச்சு விழுதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நான் சொன்ன அளவுகளோடு போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாகவே வரும். ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. யூஸ்வலி நம்ம எப்படி வைப்போம் சன்னா குருமா, வெறும் சன்னா மட்டும் போட்டு வைப்போம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, பச்சை பயிறு, மொச்சக்கொட்டை, ராஜ்மா, தட்டைப்பயிறு, பிரிஞ்சிக்கு போடுவோம் இல்லையா, பிக் பீன்ஸ், இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ குருமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்ச பயிறு எல்லாத்தையும் அதில் கொட்டிடுறேன். இப்போது இதுக்கு ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்த பிறகு கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா நுர பொங்கி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 விசில் கரெக்டாக வச்சு எடுங்க. 5 விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குது கிரேவி. இதை நீங்கள் சப்பாத்தி கூட, இட்லி கூட, தோசை கூட, ரைஸ் கூட எல்லாத்து கூடவும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.